எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா ஹை ப்ரோட்டீனாகவும் ஃபேவரட் டிஷ்ஷாகவும் இருக்கக்கூடிய ஒரு 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பசங்களுக்கு இந்த 4ல் எந்த ரெசிபி பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பன்னீர் பின்வீல். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் அன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் சேர்த்தாச்சு இல்லையா? ஓரிகனோ சேர்த்துருக்கிறேன். ஸ்பைசஸ்க்காக ஓரிகனோ சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பன்னீர் கூட நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போது சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி கொஞ்சம் போல் கோதுமை மாவை நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கோதுமை மாவை நல்லா ஃப்ளாட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி மாவை ஃபுல்லாக அந்த மாதிரி பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அந்த பன்னீரை இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா மாவுலேயும் அந்த பன்னீர் ஸ்டஃபிங் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே மெதுவாக அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி ஜென்டிலாக கம்ப்ளீட்டாக மடித்ததுக்கப்புறமா இந்த 2 ஓரமும் ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. லைட்டாக மாவு இப்படி உள்ளே தள்ளி விட்டாலே இந்த நல்லா கவர் ஆகிடும். இப்போ மாவு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு உங்கள் கை வச்சு லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ்டைன் தவா எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி கூட அது செய்யலாம். நான் நெய்யில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் ஆகணும். 2 பக்கமும் நல்லா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட்டாக நல்லா குக் ஆகணும். எண்ணெயோ நெய்யோ தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான ரொம்பவும் டேஸ்டியான பன்னீர் பின்வீல் என் பையனோட ஃபேவரட் இது. உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அதை லைட்டாக வறுபடணும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என் பையனுக்கு பிடிக்காது, அதனால் வெங்காயம் சேர்க்கலை. பூண்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இதில் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போது லோ ஃப்ளேமில் விட்டு இந்த பீட்ரூட் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். நான் ஆல்ரெடி வந்து சாப்பாட்டு அரிசி ரெடியாக வந்து வடித்து வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச மல்லி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க. அந்த பீட்ரூட்டும் ரைஸும் நம்ம சேர்த்த நெய்யோட வந்து நல்லா சேரணும். பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பன்னீர் பராட்டா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் நான் வந்து மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சாச்சு, சப்பாத்தி மாவு. அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு பன்னீர். இது ஹோம்மேட் பன்னீர் தான். கையாலேயே லைட்டாக மசிச்சு விட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 பச்சை மிளகா மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன்,
கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நறுக்கி வச்ச மல்லி இலை அது கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் கூட நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வந்து பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாக ஃப்ளாட்டாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம உருட்டி வச்ச மாவு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு 2-3 டைம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் கையால் வந்து அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாகவே வந்து படணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஒரு நைஃப் வச்சு நடுவில் அந்த மாதிரி ஒரு கோடு, இதே மாதிரி கோடு போட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே வந்து மடித்து விட்டுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்டிலாக இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெதுவாகவே உருட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பன்னீர் பராட்டா இருக்கு இல்லையா, அந்த மாவை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் விட்டு தேவைப்பட்டால் லைட்டாக வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். ஃப்ளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. தயிர் கொடுத்து விட்டிங்கன்னா தயிர் கூட வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, அது சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். அந்த பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் கேரட்டை நான் இன்றைக்கி துருவி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கேரட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாதி அளவுக்கு மட்டும் கேரட் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கேரட் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் பசங்களுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் மல்லி இலை நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட அருமையான கேரட் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.